இப்போ ஒருத்தருக்கு வந்து பிஎஃப்ல 10 லட்சம் வருது அப்படின்னா அவர் முதல் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன? இந்த பிஎஃப் பணத்தை எடுத்து நான் இதை பெருசாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனேயே அவர் அக்ரெசிவ் ஃபண்டில் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. பிஎஃப் பணம் வந்து மெஜாரிட்டியாக நிறைய பேர் வித்ட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி எஃப்டியில் போட்டுருவாங்க. நிறைய பேர் ஃபேமஸ் சொல்கிற ஒரு விஷயம்னா எஃப்டி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக. ஸோ பிஎஃப் தூக்கிட்டு போய் அங்கே போடுறதுன்றது வேஸ்ட்டு தான். இது இந்த காமெடியாக சொல்லணும்னா அதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி. பிஎஃப்ன்றதை எந்த மாதிரி சுச்சுவேஷனில் எடுக்கலாம் இல்லை எடுக்கவே கூடாது? சில இப்போ வீட்டுக்கு பொருள் வாங்குறேன், இல்லை ஆடம்பர செலவுகள், டூரு, இந்த மாதிரி செலவழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பிஎஃப் தொடச்சி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் கழிச்சு. வணக்கம் சார். வணக்கம். இப்போ எல்லாருக்குமே வந்து ரிட்டையர்மெண்ட் பற்றின தாட்ஸ் நிறைய போயிட்டுருக்கு. இந்த பிஎஃப்ன்றது வந்துட்டு லோ கிளாஸ் சேலரி பீப்புள்ஸ்க்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து பிஎஃப்ல 10 லட்சம் வருது அப்படின்னா அவர் முதல் பண்ண வேண்டிய ஸ்டெப் என்ன சார்? இப்போ பிஎஃப்ல ஒரு 10 லட்சமோ 20 லட்சமோ வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கையில் மெச்சூரிட்டியாக வராது. டியூ டு சம் ரீசன்ஸ், ஏதாவது ஒரு காரணங்களுக்காக அவங்க வந்து அந்த பிஎஃப்பை விட்ராயல் பண்ணுவாங்க. அது பொண்ணோட கல்யாணமாக இருக்கலாம், இல்லை ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்க ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கிற லோன் ஒரு ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய லோனாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்களோ, இல்லைன்னா திரும்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு லேண்டுலேயோ இல்லைன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டுலேயோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்து இதை ப்ரொடக்டிவாக அதை எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயந்தான். ஓகே. பிஎஃப்லேருந்து நான் பேசிவ் இன்கம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பிஎஃப் 20 லட்சம் ரூபா வந்திருக்கு. இதுலேருந்து அவர் ஆவரேஜாக 6% எஸ்டபிள்யூபியில் எடுக்கலாம். ஓகே. விச் மீன்ஸ் 10,000 ரூபா மாதம். 10,000 ரூபான்னா 1,20,000 ரூபா அவர் எடுத்திருப்பார். 5 வருஷத்துக்கு அவர் மொத்தமாக எடுத்த இது 60 மாதத்துக்கு எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7,20,000 ரூபா எடுத்திருப்பார். இந்த கடந்த 5 வருஷத்தில் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டில் போட்டு எடுத்த இந்த 20 லட்சம் ரூபாயோட இன்னியோட மதிப்பு 48 லட்சம், கிட்டத்தட்ட 25% கொடுத்துருக்கு ஒரு ஹைப்ரிட் ஃபண்டு. இதே ஹைப்ரிட் ஃபண்டில் அவர் எடுத்து திரும்பவும் அதை இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டராக நான் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்ரெசிவ் ஃபண்டில் போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த 7-20 12 லட்சம் ரூபாய் ஆயிடுது. அப்படிங்கும்போது 48 + 12 60 லட்சம் ரூபா இருக்குது. இப்போ இது முதல்லயே நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த பிஎஃப் பணத்தை எடுத்து நான் இதை பெருசாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எடுத்த உடனேயே அவர் ஒரு அக்ரெசிவ் ஃபண்டில் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு 63 65 லட்சம் ரூபா கிடைச்சிரும். ஸோ இந்த பணம் பிஎஃப் பணத்தை எடுத்து நம்ம வந்து ப்ராப்பரான முறையில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா தாராளமாக அது பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சில இப்போ வீட்டுக்கு பொருள் வாங்குறேன், இல்லை ஆடம்பர செலவுகள், டூரு, இந்த மாதிரி செலவழிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு, ஏன்னா இன்றைக்கி கம்பெனிகள் மாறுறது ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லாரும் மாறிடுறாங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பிஎஃப்பை தொடச்சி எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 20 வருஷம் கழித்து நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கு பிஎஃப் கார்பஸே இருக்காது. அன்றைக்கி தேதியில் நான் வேலை பார்த்து ஃபயர் ஃபைட்டிங்லேயே நான் ஓட்டியிருப்பேன். 20 வருஷம் கழித்து நான் ரிட்டையர் ஆகும் பொழுது எனக்கு பிஎஃப் பணமே இல்லைன்னா அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற கேள்வி எழணும். ஆக்சுவலாக இந்தியாவை பொறுத்தளவு இன்னும் அந்த சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது இன்னும் வரல. இப்போ ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட்டே பென்ஷன் கொடுக்குது இல்லையா? இப்போ இந்தியாலேயும் இந்த விதவைகள் பென்ஷன் அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து எனிபடி ஹூ இஸ் ஏஜ்டு மோர் தேன் 60 அவங்களுக்கு வந்து $2,500 அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாகவே கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க கார்பஸ் வச்சுருக்காங்க. இன்னும் இந்தியா அந்த லெவலுக்கு இன்னும் கார்பஸ் சேர்க்க ஆரம்பிக்கல. அதுக்கு பதிலாக நம்ம தான் நம்ம கார்பஸை என்ன பண்ணணும், சேர்த்து வச்சுக்கணும். இருந்த நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பென்ஷன் ஃபண்டுக்கான பிஎஃப்ஐயும் நிப்பாட்டிட்டாங்க, கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனாக கொண்டு போயிட்டாங்க. கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரலுக்கும் சரி இன்னும் வெளிப்படையாக யாரும் இன்னும் சொல்லலை. இன்னும் ஒரு சில கவர்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டே என்ன இருக்குது, இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட்டே என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கான பிஎஃப் அமௌண்ட்டு பிஎஃப் ஆர்டிஏக்கே போய் சேரலை, சம்பளத்துலேருந்து பிடிச்சிடுறாங்க, இன்னும் போய் சேரலைன்னு நிறைய பேர் கேஸெல்லாம் போட்டு அதெல்லாம் ஓடிட்டுருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதுவே பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அப்போது எனக்கு நானே டிசிப்ளின்டாக நான் என்ன தான் பண்ணி ஆகணும், எனக்கான பிஎஃப் பணத்தை நான் சேர்த்து வச்சு ப்ரொடக்டிவாக நான் செலவழிச்சா மட்டும்தான் எனக்கு பின்னாளில் அது ஒரு 20-25 வருஷம் கழித்து எனக்கு அது ஒரு பெரிய கார்பஸாக இருக்கும். அதுலேருந்து நான் அன்றைக்கி தேதியில் வேறு பிஎஃப் கம்பெனிக்கு மாற்றிட்டு என்பிஎஸ்க்கு மாற்றிட்டு பென்ஷனாக நான் வந்து எடுக்க ஆரம்பிக்கலாம். சார், இப்போது நம்ம பிஎஃப் பணம் வந்து மெஜாரிட்டியாக நிறைய பேர் வித்ட்ரா பண்ணணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா தூக்கி எஃப்டியில் போட்டுருவாங்க, இல்லை போட்டு செட்டில் ஆக விட்டுருவாங்க. ஸோ
அது ஒரு கரெக்டான விஷயமா சார்? ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் டைம்ல அந்த பிஎஃப் எடுக்கிறாங்க, எடுத்து எஃப்டியில் போட்டுறாங்க. இப்போ நிறைய பேர் ஃபேமஸ் சொல்ற ஒரு விஷயம்னா எஃப்டி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றாங்க. எல்லாருமே இப்போ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் எஃப்டி ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்றாங்க. கண்டிப்பாக. ஸோ பிஎஃப் தூக்கிட்டு போய் அங்கே போடுறதுன்றது இது இந்த காமெடியாக சொல்லணும்னா அதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாங்கிற மாதிரி பிஎஃப் வந்து இதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. பிஎஃப் கார்பஸில் இருந்ததுன்னா 8% காம்பவுண்டிங் எவ்ரி குவார்ட்டர்லி நடந்துட்டு இருக்கு. பட் இது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் சைடு வந்ததுன்னா ஈஸிலி அக்சசபிள் ஆகிடுது. இன்னொன்று நம்மளே வந்து உடைக்க ஆரம்பிச்சிருவோம். 1 இயர் ஆர்டி எஃப்டிக்கு நான் வந்து இவ்வளோ வச்சுக்கிறேன், 3 இயருக்கு வச்சுக்கிறேன், 5 இயருக்கு இவ்வளோ வச்சுக்கிறேன்னு நம்மளே பிரிச்சுருவோம். அப்போது என்னோட 8% வந்து ஆட்டோமேட்டிக்காக 6-7ன்னு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அது லிட்ரலாக அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அது வேஸ்ட்டு தான். பிஎஃப் வந்து அது பிஎஃப் கார்பஸ்லேயே இருந்தது அப்படின்னா அது வந்து ஹையர் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும். ஒருவேளை அதை எடுத்து அவங்க எஃப்டியில் தான் போட போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நான் சொல்கிற மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்லேயோ இல்லை மல்டி அசெட் அலோகேஷன் ஃபண்ட்லேயோ அவங்க போட்டு வச்சுட்டாங்கன்னா இதை விட அதுக்கு கூடுதலான ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க எதிர்பார்க்கலாம். இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் நிறைய கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க சார். ஸோ இப்போது அவங்க யாராவது உங்கள்கிட்ட வந்திருக்கலாம், கண்டிப்பாக பிஎஃப் பணம் வந்து நான் வித்ட்ரா பண்ணிருக்கேன் சார், இதை வச்சு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அப்படி ஏதாவது சொன்ன ஒரு சொல்யூஷன் ஏதாவது இருக்கா சார்? அதாவது இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க, அவங்களோட கோல் ஏதாவது வித்தியாசமான கோலுக்கு நீங்கள் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி ஏதாவது இருக்கா? இது வந்து பிஎஃப் பணம் ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து வந்தது. ஓகே. அந்த பணத்தை எடுத்து நாங்கள் ஈக்விட்டியில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டோம். ஓகே. எல்லாருக்குமே நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், 10 லட்ச ரூபா சேர்க்கறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். என் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு 10 lakhs நான் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது மிகப்பெரிய விஷயம். ஏன் அப்படின்னா இந்த 85321 நீங்கள் அந்த ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 வருஷம் நான் சேர்க்கக்கூடிய பணம் அடுத்த 5 வருஷத்தில் டபுள் ஆகும். அடுத்த 3 வருஷத்தில் இந்த பணம் டபுள் ஆகிடும். அடுத்த 2 வருஷத்தில் அது டபுள் ஆகும். அடுத்தது வருஷம் என்ன ஆகிட்டே இருக்கும், அது டபுள் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த 10 லட்சத்தை இவங்க சேர்த்துட்டாங்கன்னா 16வது வருஷம் இந்த 10 லட்சம் 20 லட்சம் ஆயிடுது. அதாவது அடுத்த 6 வருஷம், அடுத்த 4 வருஷம் 5 வருஷம்னு பார்த்தா 10 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா என்னோட 19வது வருஷம் இருக்குல்ல, அப்போ வந்து அது 1 கோடி ரூபா ஆயிடுது. 10 லட்ச ரூபா என்கிட்ட இருந்தால் போதும், 20வது வருஷம் நான் என்ன பண்ணிடலாம், அதை 1 கோடி ரூபா ஆக்கிடலாம். ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 1 கோடி ரூபா கார்பஸ் ஏன் 1 crore நான் சொல்கிறேன்னா 1 crore இப்போ நம்ம ஆவரேஜாக இப்போ பேசின SWP கால்குலேஷன் பிரகாரம் 6% நம்ம எடுக்கலாம். 1 கோடிக்கு 6 லட்சம்னா 50,000 ரூபா ஆச்சு. ஸோ நான் ரிட்டையர் ஆகும்போது எனக்கு 50,000 ரூபாங்கிறது ஒரு டீசெண்டான அமௌண்ட்டு எனக்கான வீட்டு எக்ஸ்பென்சஸை மட்டும் பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு பர்டிகுலராக நாங்கள் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அவருக்கு வந்து இன்ஃபேக்ட் என்ன சொல்லணும்னா அவர் இன்னும் எடுக்கவே கூடாதுங்கிறதுக்காக ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்லேயே போட்டிருக்கோம். ஓகே. அடுத்த 5 வருஷம் அவர் என்ன பண்ணவே முடியாது, அது எடுக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி நாங்கள் அவருக்கு பிளான் பண்ணி போட்டிருக்கோம். பிஎஃப் வந்து நம்ம கடைசி ரிட்டையர்மெண்ட் டைமில் நம்மளுக்குன்னு ஒரு கார்பஸாக கையில் கொடுக்குறது தான் பிஎஃப். ஸோ இந்த வேலை பார்க்கும்போதே எமர்ஜென்சி சிச்சுவேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரப்போ திடீர்னு இந்த காசு எடுத்து செலவு பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க அன்னைக்கு நினச்ச விஷயம் முடிஞ்சிச்சு, பட் ஆனால் ரிட்டையர்மெண்ட்ற விஷயம் பார்த்தீங்கன்னா கேள்விக்குரியாயிருது. கண்டிப்பாக. ஸோ பிஎஃப்ன்றதை எந்த மாதிரி சிச்சுவேஷனில் எடுக்கலாம், இல்லை எடுக்கவே கூடாதா? இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன சிச்சுவேஷனே கரெக்டு. வழியே இல்லை அப்படின்னு பிஎஃப்ஐ எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவங்க வந்து ப்ரோக்காக காமிக்க முடியாது, அதனால பிஎஃப்ஐ எடுத்து தான் ஆகணும். நிறைய பேர் நான் சொன்ன மாதிரி நல்ல காரணங்கள், கல்யாணம், ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, கவர்மெண்ட்டே பிஎஃப்ஐ வந்து அந்த மாதிரி அலோவ் பண்ணுது. ஓகே. பொண்ணோட கல்யாணத்துக்கு இல்லை ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு எடுத்துக்கங்கன்னு அலோவ் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி உள்ள காரணங்களுக்கு, நல்ல காரணங்களுக்கு எடுத்தால் தப்பில்லை. பட் அதை எடுத்து நம்ம லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்மளே நினைச்சாலும் இந்த பிஎஃப் பணத்தை ப்ரொடென்ட்டாக சேர்க்கவே முடியாது. கவர்மெண்ட் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்னு தான் நான் சொல்லுவேன். அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷனுங்கிறது இப்போ இண்டிவிஜுவல்ஸுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஓகே. ஒரு பிஸ்னஸ் பீப்புளுக்கோ வேற யாருக்குமோ அந்த பிளெஸ்ஸிங் கிடையாது. அதுக்கு கொண்டு வரப்பட்டது தான் அந்த என்பிஎஸ்ங்கிறது ஒன்று. இதுலையாவது நீ என்ன பண்ண, உன்னோட பென்ஷனுக்காக நீ சேர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டல் பென்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த அட்டல் பென்ஷனில் நம்ம சேர்க்கணுன்னா ஒருத்தர் 21 வயசுலேருந்து கூட அவரை ஆரம்பிக்கலாம். இப்போ நீங்கள் எல்லாருமே 20-23 வயசில் வேலைக்கு போயிடுறாங்க, அவங்க கூட அவங்களோட பென்ஷனுக்கு ஆரம்பிச்சிடலாம். அப்படியாவது நீ ஆரம்பி, 50 ரூபா ஆரம்பி, 100 ரூபா ஆரம்பின்னு கவர்மெண்ட்டே இறங்கி வந்துருச்சு. ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இப்போ ஜிஎஸ்டி ரீசெண்டாக எடுத்தாங்க இல்லையா, 18லேருந்து 5 கொண்டு வந்தாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸுக்கு 18லேருந்து 0 கூட ஆயிடுச்சு. முக்கியமாக இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அதுக்கெல்லாம்
இப்போ அவங்க பண்ணினது இந்த 18% என் கையில் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான எக்ஸ்ட்ரா டர்ன் ஓவர் இந்த தீபாவளி சேல்ஸில் மட்டும் ஆயிருக்கு. கிரெடிட் கார்டோட ஸ்பெண்டிங்கு 23% இருந்தது, 42% ஆயிருக்கு. ஓகே, அதாவது நான் சொல்றது இந்த தீபாவளியை மட்டும் வச்சு சொல்றேன். ஸோ அப்போ இந்த பணம் எல்லாம் என்ன ஆயிருக்கு, வெளியே மார்க்கெட்டுக்கு சர்வீஸுக்கு ஏதோ ஒரு சர்வீஸுக்கு வந்து சேர்ந்துருக்கு. இதே பேட்டர்ன் தான் இனிமேல் ஃபாலோ பண்ணும். கவர்மெண்ட் வந்து முன்னாடி விட்டுட்டு வேற ஒரு ரூபத்தில் அதை என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப எடுத்துப்பாங்க, கேப்சர் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்களோட ஜிஎஸ்டி இன்கம் அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு கணக்கு ஒன்று இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்மளை சொல்லுதுன்னா நம்ம தான் காஷியஸாக என்ன பண்ணணும், நாம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.